கர்த்தரோ நம்மோடு இருக்கிறார். நம்மை விடுதலையாக்குகிற கர்த்தர். நம் துன்பத்திலும் துயரத்திலும் இருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை பாதுகாத்து நம் துணையாய் இருந்து நம்மை வழி நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 40ஆம் அதிகாரம். கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். என் துன்ப நேரத்தில், என் வேதனையின் மத்தியில் கர்த்தரை நோக்கி நான் காத்திருந்தேன், பொறுமையோடு இருந்தேன், நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். அவர் என் ஜெபத்தை கேட்டு என்னை என் ஆபத்து, பாதாள குழி போன்ற ஆபத்துகளில் நான் விழுந்து கிடந்தேன். சரீரத்தின் பாடுகளிலும் உலக பிரகாரமான பிரச்சனைகளிலும் நான் குழியில் விழுந்தது போல என் வாழ்க்கை இருந்தது. அப்பொழுது கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார், என் ஜெபத்தை கேட்டார். அவருக்காக நான் காத்திருந்தேன், அவரையே நம்பி இருந்தேன். அப்பொழுது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என்னை தூக்கி எடுத்து, சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுப்பது போல என் வாழ்க்கையின் துன்பத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை பாதுகாத்தார். என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி, கண்மலையின் மேல், உயர்ந்த மலையின் மேல் என்னை நிறுத்துவது போல என் வாழ்க்கையில் உயர்வை கொடுத்து, நான் போகும் வழிகளை, என் காலடிகளை உறுதிப்படுத்தி, நான் செய்யும் செயல்கள் எல்லாவற்றிலும் வெற்றி தந்து அதை நிலைப்படுத்தி என்னை காப்பாற்றினார். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், என்னை காக்கிற தேவனாயிருக்கிறார். இப்படி ஆபத்திலும் குழியில் கிடப்பது போல கிடந்த என்னை தூக்கி எடுத்து உயர்த்தி உயர்ந்த ஸ்தலத்தில் வைத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை கொடுத்து, அவர் தம்மை துதித்து பாடும்படி புது பாட்டை என் வாயில் கொடுத்தார். புது பாடல் பாடும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார். அகங்காரிகளையும் பொய் பேசுகிறவர்களையும் சார்ந்திருக்காமல், அவர்களை பார்த்து நாமும் வாழாமல், கர்த்தரையே நம்பி நம் வாழ்க்கையை வாழ்வது, அவர்களை கவனிக்காமல், அவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளாமல், அவர்களுடைய வழிகளை கற்றுக்கொள்ளாமல், துன்மார்க்கருடைய வழிகள், அதாவது அகங்காரம் பிடித்து அலைகிறவர்கள், தற்பெருமையாக பாவத்தில் விழுந்து பழகி போய் அந்த பாவத்தினால் ஏற்படுகிற அகம்பாவத்தினால் அந்த அகங்காரம் பிடித்தும் பொய் பேசியும் திரிகிறவர்களுடைய, அவர்களை பார்த்து அவர்களை சார்ந்திருந்து வாழாமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்பி அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி அவர்களிடம் எதையும் கற்றுக்கொள்ளாமலும் அவர்களை சேராமலும் நாம் அவர்களை விட்டு விலகி நாம் கர்த்தரை நம்பி இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் பாக்கியசாலிகள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, நீர் எங்களுக்காக செய்கிற காரியங்கள் அளவிடப்பட முடியாது, அளக்க முடியாது, எண்ணிக்கைக்கு அடங்காது. அதை எங்களால் எண்ணி சொல்ல முடியாது. எங்களுக்காக நீர் செய்கிற பெரிய கிருபைகள், நீர் செய்கிற காரியங்கள் மிக பெரியது, மிக அதிகமானது. அதையெல்லாம் எண்ணி சொல்ல முடியாது. இதை கர்த்தர் செய்தார், அதை கர்த்தர் செய்தார் என்று நான் எதையெல்லாம் சொல்லுவது, எத்தனை நேரம் சொல்லுவது? அதையெல்லாம் சொல்ல எனக்கு ஆயுள் போவதாது. அந்த அளவுக்கு எனக்கு நீர் நன்மை செய்து கொண்டிருக்கிறீர். எனக்காக நீர் செய்கிற காரியங்கள் மிக பெரியது, அதிகமானது, மிக மிக அதிகமானது, எண்ணிக்கைக்கு அடங்காதது, ஒரு மனிதனாலும் எண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீர் எங்களுக்கு நன்மை செய்து எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர். பலியையும் காணிக்கையும் நீர் என்னிடத்தில் கேட்கவில்லை. இதை கொடு, அதை கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் கேட்பதில்லை. பலியையும் காணிக்கையும் நீர் கேட்கவில்லை. இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரை பற்றியும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேதாகமத்திலும் இருக்கிறது. இந்த வேதாகமத்தில் இருக்கிற கோடிங்காக அவைகள் இருக்கிறது. இந்த காலத்தில் வாழ்கிற நம்மை குறித்தும் வேதாகமத்தில் பல இடங்களில் பல விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் எல்லாவற்றையும் அல்ல, ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். நம்மை பற்றியும் இந்த வேதாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில்
பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து கடைசி நாட்களில் என் குமாரரையும் என் குமாரத்திகளையும் வரவழைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேல் வம்சத்தாரிடம் சொல்லுகிறார், என் ஜனமாகிய குமாரர்கள் குமாரத்திகளை நான் வரவழைப்பேன் என்று. அதாவது இந்த குறிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேலர் என்று சொல்லப்படுகிறவர்கள் விசுவாசத்தின்படியும் பிறப்பின்படியும் ஆபிரகாமின் புத்திரர்களே. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் உலகெங்கும் சிதறினார்கள். நமது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு உலகம் எங்கும் சிதறி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இஸ்ரவேலர்கள் எல்லா தேசங்களுக்கும் சென்றார்கள். சுமார் 2000 வருடங்களுக்கு முன்புதான் தோமா ஐயா இங்கு வந்திருக்கிறார் இந்தியாவுக்கு. இப்படி ஒவ்வொரு தேசங்களுக்கும் பலர் சென்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இஸ்ரவேலர்களும் எல்லா இடத்திலும் சென்றிருக்கலாம். அதாவது யூதர்கள் மட்டுமே இப்பொழுது யார் யார் என்று ஒரு சிலர் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். மற்ற 11 கோத்திரத்தாரும் எங்கெங்கு சென்றார்கள், எந்தெந்த தேசத்தில் குடியிருக்க தொடங்கினார்கள் என்பது இன்றும் நம்முடைய பூர்வீகம். அதாவது ஒவ்வொருவரும் தம் தம் தலைமுறைகளை எண்ணி பார்த்தால் 4, 5 மிஞ்சி போனால் ஒரு 7 தலைமுறை வரைக்கும் நாம் தெரிந்து வைத்திருப்போம். அதற்கு மேலான முன்காலத்தில் யார் இருந்தார்கள், அவர்கள் எங்கிருந்தார்கள் என்பது குறித்து நமக்கு இந்த காலத்தில் வாழ்கிற ஜனமாகிய நமக்கு தெரிவதில்லை. அப்படியானால் நாமும் இஸ்ரவேலர்களாக ஆபிரகாமின் பிள்ளைகளாக யாக்கோபின் பிள்ளைகளாக இருப்பதற்கும் வாய்ப்புண்டு. இல்லை என்றும் சொல்ல முடியாது, ஆமாம் என்றும் சொல்ல முடியாது, தெரியாது. அப்படி இருக்க பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கும் போது பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் பரம்பி இருப்பார்கள் என்ற பொருளும் இதில் விளங்குகிறது. அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய ஆபிரகாமின் புத்திரர்கள் இஸ்ரவேலின் புத்திரர்கள் ஆகிய 12 கோத்திரத்தாரில் நாமும் ஒரு கோத்திரத்தாராய் இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நம்மை குறித்துதான் இந்த வேத பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆமாம் என்று தெரியவில்லை, ஆனாலும் இல்லை என்றும் தெரியாது, சொல்ல முடியாது. நான் இஸ்ரவேலன் இல்லை என்றும் யாரும் சொல்ல முடியாது. அதாவது பிறப்பின்படி அல்ல, பிறப்பின்படி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை. அப்படி பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் வம்சத்தாரில் நாமும் ஜனமே, குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். அப்படி இருக்க நம்மை குறித்தும் இந்த புஸ்தக சுருளில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, வேத புத்தகத்தில் இருக்கிறது அல்லவா. அப்படியானால் இது நிச்சயமே இந்த வசனம் இப்பொழுது நிறைவேறுகிறது. இது வெளிப்படையாக நேரடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அதன்படி நான் வருகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதையாவுக்கு சொன்னார். அவர் மட்டுமல்ல, அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாகிய நாம் எல்லாரும் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் மாம்சத்தை புசிக்கிற, அவரில் ஒன்றாக வாழ்கிற, அவர் சரீரத்தில் சரீரமாகவும் இரத்தத்தில் இரத்தமாகவும் கலந்திருக்கிற நாமும் விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள் அனைவரும், கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் இந்த வசனத்திற்கு உடன்பட்டவர்களே, இதற்கு உட்பட்டவர்களே. என் தேவனே, நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்ப வேண்டும். இதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதையா இப்படியாக ஜெபித்திருக்கிறார், உமக்கு பிரியமானதை நான் செய்வேன் என்று. எது கர்த்தருக்கு பிரியமானது என்றால் நியாயப்பிரமாணம் என் வாயில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வேத வசனங்கள், இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு வேத வசனம் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும், நம் வாயில் உச்சரித்துக் கொண்டு இருக்க வேண்டும். வேத வசனத்தால் நம் இருதயம் நிரம்பி இருக்க வேண்டும். வேதம் முழுவதையும் வருடத்தில் ஒரு முறையாவது முழுமையாக படிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நம் வாழ்க்கை மிக சிறந்ததாக இருக்கும். ஒரு நாளில் 5 அதிகாரங்கள் படித்தால் போதுமானது. தினந்தோறும் படித்தால் ஒரு வருடத்தில் ஒரு முறை நாம் வேதாகமத்தை படிக்கலாம். இப்படியாக நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது, அப்படி நாம் தியானித்து பழகும் போது, இரவில் நாம் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அமைதியான மனநிலையில் உட்கார்ந்து நாம் வேதத்தை ஒரு 5 அதிகாரங்கள் தினந்தோறும் வாசித்து வந்தால், வாசித்து தியானித்து நன்றாக யோசித்து புரிந்து கொண்டு நாம் வாசித்து வந்தால் வருடத்தில் ஒரு முறை படிப்போம். அப்படி நாம் படிக்கும் பொழுது, அப்படி படித்து நம் இருதயத்தை நிரப்பிக் கொள்ள வேண்டும் வேத வசனங்களை. பின்பு
மகா சபையிலே உம்மை துதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை குறித்து நாம் துதித்து மற்றவர்களுக்கு நாம் கர்த்தருடைய வசனங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சாட்சியை சொல்ல வேண்டும். நாம் வேதத்தை ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் நம் வாழ்க்கையில் புதிய புதிய அனுபவங்கள் ஏற்படும். நம் வாழ்க்கையில் புதுவித மாற்றங்கள் ஏற்படும். நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும். பல துன்பங்கள், சாபங்கள், பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமான புது விதமான அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இது வாழ்க்கையின் அனுபவம். உண்மையாய் எல்லோருக்கும் நடக்கக்கூடிய காரியம். வருடத்தில் ஒரு முறை படிக்கும் போது அந்த வருடத்திற்கான மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். வருடத்தில் ஒரு முறை வேதாகமம் முழுவதையும் வாசிக்க வேண்டும். அது நம் வாழ்க்கையை உயர்த்தும், சிறந்ததாக்கும், மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். நம் கற்பனைக்கும் எட்டாத நிலையில் நம்மை ஆண்டவர் வைப்பார். உயிர் போக போகிறது என்ற நிலையில் நாம் இருந்தால் கூட நம்மை புது பெறனோடு கழுகுகளை போல நம்மை உயிரை எழுப்பி கண்மலையில் நிறுத்துவது போல நம்மை நிறுத்துவார். அப்படிப்பட்ட புது வாலிப பிள்ளையை போல, சிறு குழந்தையை போல துள்ளி குதித்து விளையாடும்படியாக நம்மை பலப்படுத்துவார். அப்படிப்பட்ட வல்லமை வேத வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதினால் கர்த்தருடைய நீதியை நாம் மறைத்து வைக்க கூடாது. நாம் மட்டும் அனுபவித்துக் கொண்டு மறைத்து வைக்க கூடாது. கர்த்தருடைய நீதி என்பது என்ன? கர்த்தருடைய ரட்சிப்பு, கிருபை, உண்மை, சத்தியம் இவைகளை நாம் மறைத்து வைக்க கூடாது. கர்த்தர் எந்த அளவுக்கு கிருபை உள்ளவர் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். அவர் எப்படிப்பட்ட சத்தியமுள்ள தேவன். அவர் சத்தியத்தை நிறைவேற்றுகிறவர், சத்திய பாதையில் நம்மை நடத்துகிறவர், அவர் நீதியாய் நடப்பவர் என்பதை குறித்து சொல்ல வேண்டும். ரட்சிப்பை, கர்த்தருடைய ரட்சிப்பை நாம் சொல்ல வேண்டும். கர்த்தரை நம்பினால் அவர் நம்மை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறார், நம்மை மீட்டுக் கொள்கிறார் என்பதை குறித்து நாம் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். நாம் பெற்ற அனுபவங்கள், கர்த்தருடைய உண்மையை நாம் சொல்ல வேண்டும். அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், அவர் நம்மை எந்த அளவுக்கு உண்மையாய் நம்மை வழி நடத்துகிறார், நம் நீதிக்கு தக்க பலனை அவர் எப்படியெல்லாம் தருகிறார் என்பதை குறித்தும் நாம் பிறருக்கு நாம் சொல்ல வேண்டும். அவருடைய கிருபையை நாம் சொல்ல வேண்டும். இப்படியாக மற்றவர்களுக்கு கர்த்தருடைய இந்த நீதி நியாயங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். சும்மா இருக்கக்கூடாது. நாம் மட்டும் நன்மை அனுபவித்துக் கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. தீப்பறி பறப்பது போல நாம் ஒரு காட்டில் ஒரு மரத்தில் தீ பிடித்தது என்றால் அது மற்ற மரங்களுக்கு பற்ற வைக்கும். அந்த மரம் மற்ற மரங்களுக்கு பற்ற வைக்கும். அது போய்கொண்டே இருக்கும். அது போல பரிசுத்த ஆவியானவரினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நாம் மட்டும் அதை அனுபவித்துக் கொண்டிராமல் அப்படியே பற்ற வைக்க வேண்டும். இதுவே கர்த்தருக்கு பிரியமான செயலாய் இருக்கிறது. நாம் பெற்ற நன்மைகளை பிறரும் பெற நினைக்க வேண்டும். அதுவே நற்குணமாய் இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய இரக்கம், கிருபை, உண்மை இவைகள் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. எப்பொழுதும் என்மேல் கிருபையாயிரும், என்மேல் இரக்கமாயிரும், எப்பொழுதும் என்மேல் உண்மையாயிரும். எனக்கு உண்மையாய் எனக்கு நீதி செய்யும், நியாயம் செய்யும். என்னிடத்தில் நீர் பிரியமாயிரும் என்று தாவீது ஜெபிக்கிறார். இந்த வசனத்தின்படி நாமும் கர்த்தரிடம் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். எண்ண முடியாத அளவுக்கு, எண்ணிக்கைக்கு அடங்காத அளவுக்கு தீமைகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், நம் தலைமுடியை போல நம் எந்த அளவுக்கு எண்ண முடியாதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், தீமைகள், நமக்கு வலி தரக்கூடிய விஷயங்கள் நிரம்பி இருந்தாலும், இப்படி எண்ணிக்கை கடங்காத துன்பங்கள் என்னை சூழ்ந்திருப்பதினால் நான் சோர்ந்து போகிறேன். அப்படிப்பட்ட நிலையில் நான் மிகவும் சோர்ந்து போவோம். இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, எதை நான் பார்ப்பேன், எதை நான் சுமப்பேன்? சரீரத்தில் பலவீனம், குடும்பத்தில் குழப்பம், வேலையில் பிரச்சனை போன்ற பலவிதமான காரியங்கள், எங்கு சென்றாலும் பிரச்சனை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சோர்ந்து போவோம். அது இயற்கைதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். எப்படிப்பட்ட தீமைகள், எந்த அளவுக்கு தீமைகள், நம் தலைமுடியை போல அதிகமான தீமைகள் வந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மை விடுவிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே என்னை விடுவியும் என்று கேட்டால் போதும்.
நிச்சயம் நமக்கு விடுதலை தந்து அவர் நம்மை பாதுகாப்பார். நமக்கு தீமை செய்ய நினைத்து, நம்மை தாழ்த்த நினைத்து, நம்மை அழிக்க நினைத்து செயல்படுகிறவர்கள், நம் எதிரிகள், அப்படிப்பட்டவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும். கர்த்தர் நம்மோடு இருந்து அப்படிப்பட்ட காரியத்தை நிறைவேற்றுவார். நம் சத்துருக்களின் திட்டங்களை முறியடித்து போடுவார். அவர்கள் செய்கிற எத்தனை பெரிய சாமர்த்தியமான செயல்களாய் இருந்தாலும் அவைகளை எல்லாம் நொறுக்கி பட்சித்து போட்டு நம்மை காப்பார். அவர்களால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர், தம்முடைய பிள்ளைகளை காக்க மறவாதவர். அப்படிப்பட்டவர்கள் வெட்கப்பட்டு குனிந்து பின்னிட்டு திரும்புவார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு திரும்பி போவார்கள். என் பெயரில் வாயை திறந்து ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள், என்னை அவமானப்படுத்துகிறவர்கள், கேவலமாய் பேசுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. அவர்கள் அப்படி போவார்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து அவர்களை அழித்து போடுவார். அவர்கள் வெட்கத்தின் பலனை, அவர்கள் செய்த தீமைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் அவர்களுக்கு நிச்சயம் தருவார். ஆனால் கர்த்தரை நம்பியிருக்கிற நமக்கோ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ, நாம் எல்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லும்படியாக நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயம் கர்த்தர் நமக்கு தருவார். அவரை நம்பி இருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. தோல்வியில் முடியாது. போராட்டங்கள் வரலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள், போராட்டங்கள் வரலாம். ஆனால் தோல்வி என்பதே கிறிஸ்தவ வாழ்க்கையில் இல்லை என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது சாத்தான் நினைத்தான், அவரை கொன்று போட்டு விட்டோம், அவரை அழித்து விட்டோம், நாம் ஜெயித்து விட்டோம் என்று அவன் நினைத்தான். பாவம். கர்த்தர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். இப்பொழுதோ அவன் வெட்கப்பட்டு போனான். அவன் தோற்கடித்து விட்டோம் என்று நினைத்தான். ஆனால் தோற்றது அவன்தான். அவன் தோல்வி அவனுக்கே தெரியவில்லை. கர்த்தரோ ஜெயம் கொண்டார். ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் 4-5 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொண்ட ஆண்டவர் 7 முத்திரைகளையும் உடைக்க பாத்திரவானாய் இருக்கிறார் என்று. அப்படிப்பட்ட அந்த ஜெயம் எங்கு வந்தது? சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். அவன் எவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும் தமது வழிகளின் நிமித்தம் அவர் கர்த்தருடைய திட்டத்தை விட்டு வெளியேறாமல் சிலுவையில் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்தார். வந்த நோக்கத்தை முழுமையாய் நிறைவேற்றி நிச்சயித்து அதை நிச்சயமாக செய்து முடித்து வெற்றி சிறந்தார். அவர் பாதியில் விட்டுவிடவில்லை, வலி தாங்கவில்லை. வலியாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது என்று சிலுவையில் இருந்து தம்முடைய வல்லமையை பயன்படுத்தி இறங்கி வந்தாரா? இல்லையே. யார் எவ்வளவு சொன்னாலும் சரி, சரீரத்திலும் பலத்தோடு, மனதிலும் பலத்தோடு அப்படியே எல்லாவற்றையும் தாங்கி என் பிள்ளைகளை நான் மீட்டுக் கொள்ள வந்தேன். என் குறிக்கோள் சிலுவையில் மரணம் அடைவது. அதை நான் என் ஜீவனை தர வந்தேன், நான் தருவேன், என் பிள்ளைகளை நான் மீட்பேன் என்று அவர் வந்த நோக்கத்தில் வெற்றி பெற்றே திரும்பினார். அப்படிப்பட்ட ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகள், நமக்கு பாடுகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், சிலுவை பாடுகளே கூட வரலாம். எது வந்தால் என்ன? கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. வெற்றி நம்முடையது. தோல்வி என்பதே கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிடையாது. கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு இருக்கிறார். வெற்றியோடு இருப்போம். ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதை தலை நிமிர்ந்து சொல்வோம். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம், நம்மை குறித்தல்ல. நாம் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள். கர்த்தரோ நம்மோடு இருக்கிறார். நம்மை விடுதலையாக்குகிற கர்த்தர். நம் துன்பத்திலும் துயரத்திலும் இருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மை பாதுகாத்து நம் துணையாய் இருந்து நம்மை வழி நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.